Your Honor, ये ஆர்குமெண்ட்ஸும் எவிடன்ஸும் மந்திரி மகேந்திரனை நிரபராதி நிரூபிச்சிருக்கு. ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்யாத மக்கள் தலைவர் மகேந்திரா மாயாவதியை எப்படி கொலை செய்வார்? மக்கள் சேவைக்கு குடும்ப பந்தம் இடையூறாக இருந்ததால் மனைவி மகனை விட்டுவிட்டு நாட்டுக்காக தன்னையே தியாகம் செய்த தியாகசீலனிவர். மாயாவதியின் கொலை அக்டோபர் 2ஆம் தேதி நடந்தது. ஆனால் கொலை நடந்த அன்று மகேந்திரா டெல்லியில் உள்ள மகாத்மா சமாதியில் மலர் வளையம் வைத்திருக்கிறார். டெல்லிக்கு போன மகேந்திரனின் விமான டிக்கெட்டும் ஹோட்டல் ரசீதும் காந்தி சமாதியில் நிற்கும் மகேந்திரன் போட்டோவும் உங்களிடம் தந்துள்ளேன். டெல்லியிலிருந்து வந்த மகேந்திரன் நேராக தன் வீட்டிற்கு சென்றார். அப்போது அங்கே சிங்காரம் மாயாவதியுடன் சிருங்கார லீலையில் இருப்பதை பார்த்தார். மாயாவதியை சொந்த சகோதரி போல் நினைத்த மகேந்திரன் வேதனைப்பட்டார். கட்சி கொடி கிழிந்தாலே வேதனைப்பட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் இருக்கின்ற மகேந்திரன் கெட்டுப்போன சகோதரியை பார்த்து எப்படி வருத்தப்பட்டிருப்பார் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தன் சகோதரியின் வாழ்க்கையை நாசமாக்கி விடாதே, அவளை திருமணம் செய்து கொள் என்று கூறி சிங்காரத்தின் காலை பிடித்தார், கெஞ்சினார். தன்னை முதலமைச்சர் ஆக்கினால் தான் அவளை திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினார் இந்த சிங்காரம். கெட்டுப்போன சகோதரியின் வாழ்க்கை ஒரு பக்கம், இந்த நாட்டின் எதிர்காலம் மறுபக்கம். அண்ணனின் வேதனையை பார்த்தால் மாயாவதி பொறுக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். அண்ணன் தங்கை என்ற புனிதமான பந்தத்திற்கு அடையாளம் மாயாவதியின் தியாகம். ஆனால் யோர் ஆனர், மகேந்திரனை முதலமைச்சர் பதவிக்கு வரவிடக்கூடாது என கருதி தற்கொலையை கொலையாக மாட்டினான் அந்த சிங்காரம்.